ஹலோ கைஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ப்ளீஸ் இதை யாரும் ஸ்வைப் பண்ணாதீங்க. லைக் பண்ணலாம் பிரச்சனை இல்லை, ப்ளீஸ் இதை கொஞ்சம் கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே கிரீஷ்மா ஷேரனோட விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நேற்றுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்துருச்சு. ஓகே, இது கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஆனால் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். என்னென்னு தெரியுமாங்க, நான் எனக்கு லாஸ்ட் டைம் லைப்ரரிக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நாங்கள் போகும்போது நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் நான் ரீட் பண்ணுறேன். என்னென்னு தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேஸ் தான். 2024 ஆகஸ்ட் 9 ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் கொல்லப்படுறாங்க. நார்மலான கொலை இல்லைங்க, ரேப் பண்ணி அவங்க கொல்லப்படுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம நிறைய பேர் ஸ்டோரி போட்டோம், ஜஸ்டிஸ் ஃபார் கொல்கத்தா டாக்டர் நம்ம அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போட்டோம். ஆனால் நாட்கள் போச்சு, நம்ம அந்த கேஸை நம்ம மொத்தமாக மறந்துட்டோம். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் ஜனவரி 18, 2025 வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? என்னன்னா, அந்த கொலை பண்ணவன் லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவன் ஜெயிலில் தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். அவனுடைய நாட்களை ஃபுல்லாகவே ஜெயிலில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அவனுக்கு நாங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜட்ஜி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நாங்கள் அன்யூஷுவலாக எதையுமே பார்க்கல, யூஷுவலாக தான் இருக்குது இந்த கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த டாக்டரோட ஃபேமிலிக்கு 10 lakhs rupees நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்த டாக்டரோட ஃபாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பொண்ணுக்கு கரெக்டான ஒரு நியாயமே கிடைக்கல, அதுக்கப்புறம் எனக்கு அந்த காசு கிடச்சி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நானும் நினைக்கிறேன், நம்ம கண்ட்ரியில் ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது, நிறைய இடத்துல கிடைக்காமல இருக்குங்க. நம்ம கண்ட்ரியில் இன்னும் நிறைய விஷயங்கள் மாறணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். பாய்.